कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சவிஷாத பரம் சயஞ்ச முச்சைகே அதிதூரம் வனிதாபிரீக்ஷ்யமானக மிருது தத்திசி பாதயல்ன பங்கான் சபலோ க்ரூரரதேன நிர்கதோ பூகோ. கண்ணன் தான் வளர்ந்த பிருந்தாவனத்திலேருந்து அக்ரூரோடும் பலராமனோடும் கிளம்பி அங்க இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் அவனுக்கு பிரியா விடை கண்களில் நீர் மல்க எல்லாரும் அழிச்சுட்டு இருக்கா. கண்ணனுடைய ரதம் அவர்களை கடந்து போயின்னு இருக்கு. அந்த ஊர் எல்லை வரைக்கும் போற வரைக்கும் அந்த தேரையே பார்த்துட்டு இருக்காளாம். அப்ப இந்த பெண்கள்லாம் பேசிக்கிறான். பாகவதத்துல சுகபிரம்மம் அழகா சொன்னார். அத்யத்ருவம் தத்ர திருசோ பவிஷ்யதே தாசர்க போஜ அந்த கவிஷ்ணி சத்வதமோ மகோத்சவ ஸ்ரீரமணம் குணஸ்பதமோ திரக்ஷந்தியே சாத்வனி தேவகே சுதமோ. இத்தனை நாளா மதுராபுரி கோலாகலம் இல்லாம இருந்தது. கண்ணன் அங்க வளரல, நம்மிடத்துல வளர்ந்தான். இப்ப முதல் முறையாக மதுராபுரிக்கு போறான். இப்ப இங்க என்னென்ன கோலாகலங்கள்லாம் நம்ம பார்த்தோமோ அது எல்லாத்தையும் இன்றைய மாலையிலேருந்து மதுராபுரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்க்கக்கூடிய அகோபாகியமானது கலைக்க போறதே. மகோத்சவ ஸ்ரீ ரமணம் குணஸ்பதம். அங்க நாளையிலேருந்து மகோத்சவம் தான். எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம்! அவர்களை விட ஒரு பாக்கியசாலிகள் யார் இருக்கா அப்படின்னு மிருதுத்திசி பட்டத்திரி சொன்னார். எல்லாரும் ஊர் கோடி வரைக்கும் கண்ணனுடைய திருமுகத்தை பார்த்தே பேசிண்டே இருக்காளாம். எப்படி இருக்குன்னா, சில திருக்கோயில்கள்ல உற்சவங்கள்ல எம்பெருமான் வாகனத்துல புறப்பாடு வந்து சன்னதி வீதிகள்ல கண்டொருளும் போது, காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுடைய உற்சவத்துல கூட இதை நம்ம பார்க்கலாம். நம்மளை அப்படி தாண்டி போகி அவனுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு அந்த தெருக்கோடியை தாண்டி அடுத்த எல்லைக்கு பகவான் போயின்னு இருக்கிற வரைக்கும் ஆடி ஆடி அசைந்து அசைந்து நாம் அவனுடைய பின் சேவையை நம்ம கண்லேருந்து மறைகிற வரைக்கும் பக்தியோடு தரிசனம் பண்ணிட்டு இருப்போம். அர்ச்சாவதார விக்கிரக மூர்த்திக்கே அப்படின்னா அதே பாவம் இங்க மிருது தத்திசி பாதஜன பங்கன் சபலோ க்ரூர ரதேன நிர்கதோ பூகோ. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை அடைய கண்ணன் அந்த ஊர் எல்லையை தாண்டின்னு இருக்கான். அந்த அக்ரூரோட தேர்ல ஏறின்ற பரிணாமத்தில் 73வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, நீண்டதோர் தூரம் தன்னை நீ சென்றே அடையும் மட்டும் பூண்டதோர் அன்பினாலே கோபியர் புறத்தே நோக்கி மான்புறம் அழகை கண்டே பனந்தனில் மகிழ்ச்சி பொங்க தூண்டிய தேரிலேறி அண்ணனோ தொடரச் சென்றாய். அந்த மதுராபுரியினுடைய எல்லையை நோக்கி பிருந்தாவனத்தினுடைய எல்லையை பெண்களுடைய கண்கள்லேந்து அவருடைய திவ்ய தரிசனத்தை மறைச்சுண்டு
குருவாயூரப்பா நீ வேகமா போயின்னு இருக்கியாமே, இந்த சரித்திரம் சத்தியமான்னு கேட்டு இந்த 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்க, வழக்கம் போல பாதாள அஞ்சன கல்லான குருவாயூரப்பனுடைய விக்கிரகமும் அதற்கு தலையசைச்சுதான் 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்குவதற்கு முன்னால் வழக்கம் போல நாம் தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டிலே செய்யாருக்கு அருகில், செய்யாறிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலேயும் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய அனக்காவூர் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளை உற்சவ மூர்த்தியாக நாம் இப்போது தரிசிக்க இருக்கின்றோம். இதோ அவரும் தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். ராகவன் என ஸ்ரீராமனது திருநாமம் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அவர் விஜயராகவன் என்றும் வீரராகவன் என்றும் பலவாறு புகழப்படுகின்றார். அனக்காவூரிலே அழகான உற்சவமூர்த்தியாக வீரராகவ பெருமாளாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகா, புது பொலிவுடன் பழமையான ஒரு திருமேனியானது சாந்தமே உருவெடுத்த திருமுகத்துடன் தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றது. மெல்லிய புன்னகை, திருக்காதுகளை அலங்கரிக்கக்கூடிய வெள்ளை கடுக்கன் கூட நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றது. திறந்த நேத்திரம், நீலக்கல் திலகம் என வீரராகவனின் தரிசனம் நம்முடைய தீராத வினைகளை தீர்ப்பதாக அமைகின்றது. கம்பீரமாக கிரீடத்தை தான் தரித்து கொண்டு பளபளக்கக்கூடிய அளவிற்கு அகரகில்லேன் என உரையும் மகாலட்சுமி வக்ஷஸ்தல லட்சுமியாக அமர்ந்த திருக்கோலத்திலே திருமார்பு பதக்கமாக அலங்கரிக்கக்கூடிய அழகு, வெள்ளைக்கல் சிகப்புக்கல் மாலை, அது நீண்டு பதக்கங்களோடு திருவடி வரை பிரகாசிக்க, தாழம்பூ செம்மங்கி மாலை திருமன்காப்பு போல எம்பெருமானுக்கு அமைய, சதுர்புஜங்களிலே திருத்தோளில் திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், புரிசங்கம் கண்டேன், பொன் ஆழி கண்டேன் என்று மாறி மாறி நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு திருக்கரம் நம்முடைய பயத்தை நீக்கி அபய ஹஸ்தா முத்திரையுடனும், மற்றொன்று வரங்களை அளிக்கக்கூடிய வரத ஹஸ்த ரேகைகளுடன் நமக்கு மன நிம்மதியை அளித்துக் கொண்டே காட்சியை அளிக்கின்றது. சிகப்பு பட்டு வஸ்திரத்தாலும் துளசியாலும் மறைக்கப்பட்ட திருவடிகளுக்கு முன்னால் ஸ்ரீ சடாரி, அதிலே திவ்ய பாதுகைகளையும் தரிசிக்கக்கூடிய ஒரு பேறு பெறுகின்றோம். இந்த வீரராகவனுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி அவருக்கு ஏற்ற விஜயலட்சுமியாக அமைதி தவழக்கூடிய முகத்துடன் நீல சிகப்பு பச்சைக்கல் பதித்த வலதுபுறம் சாய்ந்த ஒரு கொண்டையோடும் சிகப்பு திலக்கத்தோடும் கல்பதித்த பெரிய பதக்கத்தோடும் இடது திருக்கரத்திலே தாமரையை ஏந்தி லாவகமாக காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். அவருக்கு மற்றொரு புறத்திலே வழக்கம் போல பூமாதேவியானவள் நீண்ட கர்ணபத்திரம், நீல பட்டுடுத்தி, கற்கள் பதித்த இடதுபுறம் சாய்ந்த கொண்டையோடு கல்பதித்த மாலை, பூமாலை இவைகளோடு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீரராகவ பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவர்களுடைய அருளை பெற்றுக்கொண்டு நாராயணியத்திலே பட்டத்திரி துவங்கக்கூடிய 73வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். அனசாபகுலேன வல்லவானோ மனசா சானுகதோத வல்லபானம் வனமார்த்தமிருகம் விஷல்ன விருக்ஷமோ சமதீதோஹோ யமுனா தட்டி மயாசீகி. அழகான அந்த கண்ணன் மதுராபுரியிலே அடையக்கூடிய சூழ்நிலையில் பிருந்தாவனத்திலேருந்து கிளம்பி போயின்னு இருக்கிற போது அங்க வழியில் இருக்கக்கூடிய வனங்கள் இருக்கக்கூடிய மிருகங்களுடைய நிலைமை கூட என்னன்னு அழகா பட்டத்திரி இங்க வர்ணிக்கிறாராம். பலவிதமான வண்டிகள் அனசா பகுலேன வல்லவான முன்னாடி கம்பீரமா ஒரு தேர அக்குரூரர் ஓட்ட, நடுவுல பலராமன் கண்ணன், அதுக்கு பின்னாடி நந்தகோபர் பலவிதமான பால் வெண்ணெய் தயிர் எல்லாம் கம்சன் பண்ணக்கூடிய யாகத்துக்காக அனுப்பியிருக்காரோனோ அதெல்லாம் பலவிதமான வண்டிகள்லாம் அங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. வண்டிகள் மாத்திரம் தொடரல, மனசா சானுகதோத வல்லபானம், வல்லபானம்னா கோபிகைகள், கோபிகைகள் அங்க நின்றுட்டாலே தவிர, பார்வையிலேந்து கண்ணன் மறைஞ்சுட்டானே தவிர அவர்களுடைய மனசு இந்த வண்டியையும் கண்ணனையும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கான். அப்ப போகக்கூடிய வழியில பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லாம் வாட்டத்தோட இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கு. அந்த வன மிருகங்கள்லாம் ஒண்ணு கூட பழத்தை கொத்தல, பழத்தை சாப்பிடல, பறவைகள்லாம் இறத்தேட போடல, தன்னுடைய பறவை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்துக்காக அவைகள் கவலைப்படல.
மரங்கள் கூட வாடி இருந்தது, பசுக்கள் தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு பாலை ஊட்டல. இவ்வளவுத்தையும் பட்டத்திரி சொல்றார். வனமார்த்த மிருகம் விஷல்ன விருட்சமுகோ சமதி தோயமுன தடிமயா சீகி. என்ன ஒத்துமைன்னா, ராமாவதாரத்துல ராமன் காட்டுக்கு போனா சித்திரக்கூடத்துல கொண்டு போய் இங்க அக்குரூரர் எப்படி இவனை அழிச்சுட்டு போனாரோ அப்ப சுமத்ரர் அழிச்சுட்டு போனார். அதனால தான் ராமாயணத்துல ராமனுக்கு தேரோட்டிய சுமத்ரர் நகரத்திலேருந்து கொண்டு காட்டுல ராமனை விட்ட பாவம் நீங்குவதற்காக சுமத்ரரே கிருஷ்ணாவதாரத்துல அக்குரூரராக அவதரித்து ஒரு பிருந்தாவனம்ன்ற காட்டிலேருந்து நகரத்துக்கு கண்ணனை கூட்டிட்டு போனாராம். அப்ப அந்த சுமத்ரர் தான் அக்குரூரர்னு நமக்கு தெரியுது. சுமத்ரர் ராமனை காட்டுல விட்டுட்டு வரும்போது அபிவிருக்ஷா பரிம்லான சபுஷ்பங்குர கோர காக்கா, இது வால்மீகி ஸ்லோகம். வழியில இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லாம் வாடி இருந்தது, பறவைகள்லாம் இற தேட போடல, பசுமாடுகள்லாம் வாட்டத்தோட இருந்தது. ஏன்? தங்களை விட்டு ராமன் காட்டுக்கு போயிட்டானேன்ற கஷ்டத்துல. அதே போல இங்க கிருஷ்ணாவதாரத்துல சுமத்ரர் அங்க ராமாவதாரத்துல ராமனை காட்டுல விட்ட போது என்ன நிலைமையோ அது போல இங்க அக்குரூரர் அழிச்சுட்டு போன போது பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள், மரம், செடி, கொடி எல்லாம் சமதி தோயமுனா தடிமயா சேகே. குருவாயிரப்பா, ரெண்டுத்துக்கும் என்ன ஒத்துமை? அவதார காரியம் முடியறதுக்காகத்தான் ரெண்டு இடத்துலயுமே இந்த பயணம். அயோத்தியில பட்டாபிஷேகத்தை கலைச்செண்டு ராமன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் அவதார காரியமான ராவண வதம் நடக்கணும். அந்த அயோத்தியிலே இருந்துட்டா ராவணனை அழிக்க முடியாதுன்னு போனேன். அது போல பிருந்தாவனத்திலேருந்து மதுரா நகரத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கிறது அவதார காரியத்துக்காகத்தான். இங்க கம்சனை அழிப்பதற்காக போயிட்டு இருக்கார். ரெண்டுமே அவதார காரியம் நடப்பதற்காகன்றது ஒரு ஒத்துமையா அமையிறது. சமதி தோயமுனா தடிமயா சேகே. இதே பாவத்துல இவர்கள் கிளம்பியவர்கள் யமுனா நதியை நெருங்கின்றிருக்கான்ற பரிணாமத்தில் இந்த 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், கோவலர் வண்டிகள் தாம் கூடியே தொடர்ந்து போகும் ஆவலில் கோபியர் மனமும் கூடே ஏக வாடிய மரங்கள் சூழ்ந்த ஆயர்த்தம் பாடி நீங்கி தேவரும் போற்றுகின்ற யமுனையை அடைந்தாயன்றோ அப்படின்னு முடிச்சவர் எவ்வாறு 7வது ஸ்லோகத்தை துவங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் அனக்காவூரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய தனி தாயாரான கனகவல்லி தாயாரை மூலவராகவும் உற்சவராகவும் தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா